சார்பாக இனிய மாலை வணக்கம். மாலை வேலை ஆடியோ இசை வெளியீடு சிறப்பாக இந்த நிகழ்வுக்கு தலைமை மட்டுமல்லாமல் சிறு பட தயாரிப்பு நிறுவனங்களை ஊக்குவித்து வரும் நமது அண்ணன் திரு அன்புச்செல்வன் அவர்களை சிறு உரையாற்ற வருமாறு அன்பு வருகிறேன். கேரளத்தின் பைங்கிளி, தமிழகத்தின் கனவுக்கண்ணி, எங்களின் அன்னை சகிலா அக்கா அவர்களை அன்போடு வருக வருகிற வரவேற்கின்றோம் மேடைக்கு. கடந்த 30-40 ஆண்டுகளாக திரைத்துறையில் பயணித்து வரும் திரை விரும்பி அண்ணன் கராத்தே ராஜா அண்ணா அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். திரைப்படத்தை திரைப்படத்தில் வில்லன் வேலாயுத பாண்டியன் அவர்களை வருவதென தலைவர், விழாவின் நாயகர், பகல் கனவின் உயிர் நாடி திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் திரு சுரேசன் அவர்கள் நாடி வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் எல்லாருக்குமே ஞாபகப்படுத்திட்டேன். எல்லாருக்குமே என்ன தெரியும். இன்டர்வியூ கொடுக்கும்போது நீங்க எல்லாம் கேட்டு நான் என்னோட பேச்சு கேட்டிருக்கு. அப்புறம் மறுபடியும் அது பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, நிச்சயமா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் மறுபடியும் உங்கள்கிட்ட இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்க அவசியமே இல்லை. நீங்க எல்லாம் எங்க கூட இருக்கு. இந்த தமிழ்நாடு பூரா எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கு. அதான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், இந்த ஃபீல்ட்ல எனக்கு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு எல்லாருமே. அதுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் என் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படத்தோட
இந்த படத்தை ஒரு வருஷம் உழைப்பு இந்த படத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த படத்தில் நான் பட்ட கஷ்டம் இங்க இருக்கிற கராட்டா ராஜா சார் அவர்களுக்கு மட்டும்தான். நான் பட்ட எல்லா கஷ்டமும் கரெக்டா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அதை பத்தி சில விஷயங்களை பேசுறதுக்கு அவங்கள நான் வெல்கம் பண்ணுவேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகவென வரவேற்கிறேன். இப்ப பகல் கனவு இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் நம்ம எல்லாரும் இருக்கோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டும் அழைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மேடம், அண்ணன் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த பகல் கனவு படத்தின் கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பாளராக கேரளாவை சேர்ந்த ஃபைசல் ராஜ் அறிமுகமாயிருக்காரு. இவர் ஒரு இனிய நண்பர், எல்லோருக்குமான ஒரு இனிய நண்பர். இவர் கேரளாவை சொந்த ஊராக கொண்டிருந்தாலும் நமது தமிழ் படம் எடுக்கணும், நம்ம ஊர்ல இருந்து தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆண்டு காலமா அவருடைய கனவுன்னு சொன்னார். அவர் பேசும்போது கேட்டேன். அந்த கனவுகளோட அவர் நினைச்சா மலையாளத்துல சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்க முடியும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டு மேல, நம்ம தமிழ் மேல, நம்ம தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற பெரிய நம்பிக்கையில அவர் நம்மளை நம்பி பகல் கனவுன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்துல நிறைய தமிழ் ஆர்டிஸ்ட, தமிழ் டெக்னீஷியன் தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதுக்காக ஃபைசலுக்கு நான் முதற்க நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்துல அவர் கதாநாயகனாகவும் அவருடைய முழு படத்திலையும் ஃப்ரெண்டான நண்பரான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்திருக்காரு. அதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எந்த படத்திலையும் ஹீரோவுக்கு இணையா எல்லா காட்சிகளிலும் சரிசமமா காட்சி கொடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு சில இடத்துல. அந்த மாதிரி எந்த ஒரு ஈகம் இல்லாம அவருக்கு மேலேயே என்ன நடிக்கிறதுக்கான நிறைய உரிமை ஒவ்வொரு காட்சியிலையும் எனக்கு கொடுத்திருப்பாரு. நிறைய டயலாக் வந்தோடனே நீங்க பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அறிமுகமான ஒரு குழந்தை மாதிரி இருப்பார் அவர் ஸ்பாட்ல நான் நிறைய பார்த்திருக்கேன். அதனாலே என்னவோ தெரியல நிறைய சில ஏமாற்றங்கள், கஷ்டங்கள் அவர் அனுபவிச்சிருக்காரு. அப்ப நான் கூட இருந்து பார்த்திருக்கேன். அதுதான் அவரு சொன்னது. அவருடைய அன்புக்காகவும் அவருடைய தன்மைக்காகவும் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க ஒண்ணு கூட்டிருக்கோம். நிறைய கஷ்டப்பட்டு தான் இங்க வந்திருக்காரு. இன்னைக்கு அவரு ரொம்ப திருப்தியா அவர் இருப்பாருங்கிறது என்னால நம்ப முடியுது. ஏன்னா டீசர் வெளியிடும் போது எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. அப்ப நான் ஊர்ல இருந்தேன். சொன்ன ஒரு நாள் ஏதாவது தள்ளினீங்கன்னா சொல்லுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா. அப்புறம் அண்ணா இருக்கிறதால நீங்க தைரியமா அண்ணன் இருக்காங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அண்ணன் சொல்லுங்க. இன்னைக்கு கூட காலைல கூட அவருக்கு அதான் சொன்னேன், அன்பண்ணா இருக்காங்க, நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொன்னேன். இது போல நம்ம நம்மளை நம்பி வர்ற ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குநராக இருக்கட்டும், ஒரு ஹீரோ இருக்கட்டும், நம்ம நம்பிக்கை கொடுக்கணும். அந்த வகையில ஃபைசல் நம்ம எல்லாரும் இன்னைக்கு தூக்கி பிடிச்சிருக்கோம். அது எனக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. அவர் வாயாலே இன்னைக்கு சொன்னாரு, ரொம்ப பெருமை நமக்கு. அது தமிழ் திரையுலக நமக்கு ரொம்ப பெருமை. இது மாதிரி புதியவர்களா வர்றவங்களுக்கு எல்லாம் நம்ம முழு சப்போர்ட் கொடுக்கணும். அந்த இடத்துல நமது அன்பு அண்ணன் இருக்காங்க, தலைவரா இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. அண்ணனுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேடம் ஷகிலா மேடம் அக்கா குற்றாலத்துக்கு வந்தாங்க ஷூட்டிங்க்கு. ரொம்ப அவங்க கூட நடிச்சதெல்லாம் மிகப்பெரிய பெருமை. நமக்கெல்லாம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. எல்லாரும் படம் பார்த்திருப்பாங்க, அவங்க கூட பழகுவாங்க, அவங்க கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு வந்தது. அதனால சிஸ்டருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். அதுமாதிரி வெங்கடேஷ் அண்ணன், மியூசிக் டைரக்டர், அவங்களுக்கு என்னுடைய நன்றி. இங்க வந்திருக்கும் பத்திரிகையாளர் உங்க எல்லாருக்கும் ஒரு தனி என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் நீங்க தான் ஒவ்வொரு படங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரொம்ப அருமையா சேர்த்துட்டு இருக்கீங்க. அதே போல இந்த படத்துக்கும், இந்த பகல் கனவு படத்துக்கும், நமது ஃபைசலுக்கும் உங்களை மேலான ஆதரவை கொடுக்கும் சொல்லி இந்த நேரத்தில் அன்பா கேட்டுக்கிறேன். இந்த பகல் கனவு படத்தை நீங்கள் எல்லோரும் மனதார வாழ்த்தி, இந்த பகல் கனவு படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நீங்க எல்லாரும் வாழ்த்துன்னு சொல்லி மீண்டும் உங்களை எல்லாரும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட ஹீரோ மலையாளம், அதனால கொஞ்சம் தமிழ் தடுமாறி பேசினாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க தமிழ்ல படம் எடுத்திருக்கீங்க, எங்க தமிழ்நாடு உங்களை தடுமாறாம பார்த்துக்கும், நல்லபடியா வசூலை கொடுக்கும். ஏன்னா நாங்க கேரளா படத்துக்கும் கன்னட படத்துக்கும்
மலையாள படத்துக்கும் வசூலை வாரி வாரி கொடுக்கறதுல நாங்க வள்ளல் அப்படின்றது இங்க எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தபடியா நம்ம வி.கே. வெங்கடேசன் அவர்களை, திரைப்பட இயக்குனர் அவர்களை பேச அழைக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. மேடையில் இருக்கும் சிறு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு அன்பரனுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய திரை நட்சத்திரங்களுக்கே ஒரு சவால் விட்ட ஷகிலா அக்காவுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் ஃபாசில் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு ஃபாசில் சாருக்கு கூட உறுதுணையாக இருந்த கரைத்த ராஜா சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கான கதாநாயகனாக வீட்டிக் கொண்டிருக்கின்ற மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் இப்போ நீங்கள் நம்ம எல்லாம் டீசர் பார்த்துட்டோம், சாங்கும் பார்த்தோம். படத்தில் ஹீரோயின் பேயா காட்டினாலும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. சில பேயெல்லாம் திருப்பி பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு காட்டின பேய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிகரை திருப்பி பார்க்கலாம். ஒரு பேயும் அழகாக காட்டுன்றது ஒரு டைரக்டரோட சாமர்த்தியம். அதோட நான் ஒரு பெரிய சாமர்த்தியத்தை டைரக்டர்கிட்ட பார்த்தேன். ஷகிலா அக்கா இந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்ததும், கூல் சுரேஷ் அவர்களை தேர்ந்தெடுத்ததும், கரத்தாராஜை தேர்ந்தெடுத்ததும் அவர் ஒரு தன்னிச்சையா பண்ணாரா இல்ல ஒரு வியாபார நோக்கத்தோட பண்ணாரான்னு தெரியல. ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்த அந்த 3 மேஜர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல நம்பர் 1 இருக்கவங்க. இன்னைக்கு ஷகிலா அக்கா ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல லாக்ஸ் கணக்கா போகும். ரொம்ப ரொம்ப ரேரா தான் போடுறாங்க, ரொம்ப அதிகமா போறது இல்ல. அதே மாதிரி கூல் சுரேஷ் தான் இருக்கிற இடத்த, அந்த படத்தை பற்றியும் தன்னை அதிக பெருமா மக்களை போய் சென்றடைகின்றதுக்காக எந்த லெவலுக்கும் போய் இறங்கி பண்ணுவாப்புல. அது அவர் பெரிய வல்லல் அவரு. ஏன்னா பெரிய பெரிய படங்கள் மட்டும் இல்ல, சின்ன படங்களை ஓட வைக்கணும்னா டிஜிட்டல் மீடியால இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பை கொடுக்கறப்ப அந்த படத்தினுடைய ரீச் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரெண்டாவது ஷகிலா அக்காவை தேர்ந்தெடுத்ததுல இன்னொரு விஷயமும் பாக்குறேன். ஏன்னா இன்றைக்கு தமிழ்ல நண்பர் கூட குறை சொன்னார், கன்னட படத்துக்கு நம்ம நிறைய மரியாதை கொடுக்குறோம், மலையாள படத்தை ஓட வைக்கிறோம், தெலுங்கு படத்தை சூப்பர் ஹிட் ஆக்குறோம் அப்படின்னு. இன்கேஸ் தமிழ்நாட்டில் ஓடுறது மட்டுமல்லாமல் இந்த படம் கேரளாவில் ஒரு போட்டியா அமையும். உங்களுக்கு எந்த திரையுலகம் கேரளால ஷகிலா அக்காவை பார்த்து பயந்து ஓடிச்சோ அதே திரையுலகத்துல திருப்பி ரீஎன்ட்ரி அவங்க பண்ண போறாங்க. அந்த ஒரு பாட்டே அவ்வளவு பெரிய பிரமாதமா இருந்துச்சு. நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கையில பாட்டில வச்சுக்கிட்டு மிகப்பெரிய லெவல்ல மியூசிக் பண்ணி அந்த பாட்டை இன்னைக்கு கொஞ்ச நாள் 2-3 நாள் கழிச்சு அது ஒரு ட்ரெண்டிங்கா கூட வரும் அந்த பாட்டு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஷகிலா அக்காவை முழு நீர ஒரு பாட்டுல நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க அதிகமா படம் ஒத்துக்கிறது இல்லை. நான் அவங்களோட எனக்கு கிட்டத்தட்ட 2012-13 எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா, நம்ம எந்த நேரத்துல ஒரு ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணக்கூடியவங்க திரையுலகத்துல. அன்பனும் அதே மாதிரிதான், மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் ஒரு குருன்னு சொல்லலாம் அவரை. அப்போ இந்த படம் மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைய போகுன்றது எந்த ஒரு மாற்று இல்ல. நண்பர்கள் எல்லாம் வெளிமொழிய படங்களை மட்டும் வெற்றி பெற வைக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கும் இருக்கு. ஒரு திரைப்பட தயாரிப்பாளரா ஒரு திரைப்படத்துல இருக்கிற எங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் படம் வெற்றி அடையணும் தான் நம்மளும் எல்லாமே போராடுறோம். அன்பார்ச்சுனேட்டா என்ன நடக்குதுன்னு இங்க தெரியல. ஆனா எல்லாத்துக்கும் இந்த ஊடக நண்பர்களை மட்டும் குறிப்பா சொல்ல போனா டிஜிட்டல் மீடியா இருக்கும் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளை கொடுத்து முடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் டைம் இல்ல. இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறையான காட்சிகள், மனதை தொட்ட காட்சிகளை நீங்கள் தயவு செய்து டிஜிட்டல் மீடியால வைரல் பண்ணுங்க. இந்த படத்துல ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வருங்க. ஏன்னா எதிர்பார்ப்புகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் தியேட்டருக்கு மக்களை வர வைக்க முடியும். இந்த படம் கண்டிப்பா தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஷோ 11:30 மணிக்கு போடுறாங்கன்னா 11:45 11:50 மொக்க படம், வேலைக்காகாத படம் போடுறத தயவு செய்து நிறுத்துங்க. ஒரு படத்தை 2.5 மணி நேரம் பாருங்க. அந்த படத்துல குறைகள் இருந்தா அந்த படக்குழுவினர்கிட்ட சொல்லுங்க, நிறைகளை மட்டும் பொது வழியில பதிவிடுங்க. நிறைகளை பார்த்து எல்லாரும் படம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி படம் பார்க்க ஒவ்வொருத்தரும் வந்தப்ப மவுத்தாக்கா அந்த படத்தின் சில விஷயங்கள் வெளியே சென்றடைப்பதான் அந்த படம் வெற்றி அடையும். இந்த மாதிரி சிறு சிறு படங்கள் வெற்றி அடைந்தால்தான் புது புது கலைஞர்களை நம்ம உருவாக்க முடியும். அண்ணன்கிட்ட ஒரு வேண்டுகோள் கொடுத்து நான் முடிக்கிறேன். கிட்டத்தட்ட 252 படங்கள், நான் சென்சார் போர்டு மெம்பரு. இந்த படத்துக்கும் எனக்கு ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். அது அண்ணன்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை விட்டேன். கிட்டத்தட்ட 250-300 சிறிய படங்கள் தியேட்டர் இல்லாம ஓடிடி பிளாட்ஃபார்ம் இல்லாம முடங்கி இருக்கிறது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் அண்ணா ஒன்று ஆரம்பிச்சாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து ஆர்கே ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிரசாத் லேபிள் தான் ஆரம்பிச்சோம். பட் நம்ம நினைச்ச எதிர்பார்ப்பு அது போய் நகர்த்த முடியல.
அப்ப சிறு குறு படங்களுக்கான கண்டென்ட்டுக்கான தியேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு மேடையிலும் கேட்கிறோம். தமிழக அரசுக்கு அண்ணன் வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும். என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய திரையரங்குகளுக்குள்ள ஒருத்தர் போனோம்னா ஒன்னு அவன் வீட்டை வித்துட்டு போனோம், இல்ல காரை வித்துட்டு போனோம். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க திரையுலகத்தை. இப்ப ஒரு பெரிய படத்துக்கு போனா ஒரு குடும்பத்துல 2000 ரூபாய் இல்லாம பார்க்க முடியாது. படம் பார்க்க எல்லாருமே வெளியில ஓடுறாங்க பயந்து. மினி திரையரங்கம் வந்து இது வந்து ஏடிஎம்கே பீரியட்ல பரிந்துரைச்சாங்க. மினி திரையரங்கம், அம்மா திரையரங்கம், 10 ரூபா டிக்கெட்டு, ஒரு சாமானியனும் போய் ஒரு படம் வந்து ஸ்கிரீன்ல உட்காந்து பார்க்கலான்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. இந்த ஆட்சியில அதை கொண்டு போய் சேர்த்து மினி திரையரங்கத்தை ஆங்காங்கே திறந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா டிக்கெட்ன்ற கான்செப்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் சிறு சிறு படங்கள் அடுத்த நிகழ்வு நோக்கி நகரும். அதற்கான வந்து சங்கத்தின் தலைவராக இருக்கிறதுனால அவர்கிட்ட இந்த கோரிக்கை வச்சு தமிழக அரசுக்கு அவர் ஒரு அழுத்தம் கொடுத்து தமிழ் திரையுலகத்தை வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய மாலை வேளையில பகல் நிலவு படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஆடியோ பார்த்துருப்போம், ட்ரைலர், டீசர், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள இருந்து அப்படியே ஒரு உத்வேகம் நமக்கு வந்திருக்கும். அது ஏன்னு கேட்டா வெறும் விஷுவல்ல மட்டும் வரதில்லை, அதுக்கு உயிர் கொடுக்கிறதே வந்து இசைதான். அந்த இசையின் நாயகன் திரு சுரேஷ் அவர்களை வருக என வரவேற்கின்றேன். I would like to thank you. First of all, I would like to express my credits to my God and இங்க வந்திருக்கிற மீடியாஸ், அதுக்கப்புறம் மேடையில் இருக்கிற சார், நம்ம டைரக்டர் கரெக்டரன் சார், மேடம் சார், எல்லாருக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கம். என் பேர் சுரேஷ் நந்தன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 தமிழ் படம் செஞ்சிருக்கு. ஒரு படத்துல ஸ்கோர் மட்டுமே செஞ்சிருக்கு. இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ண போறேன். அது படத்தை பேரு குற்றச்சாட்டு. கருணாகரன், நம்ம பரத் எல்லாமே நடிச்ச ஒரு படம். அதுக்கப்புறம் தான் ஃபைசி ப்ரோட இந்த படம் வந்திருக்கு. ஃபைசி ப்ரோ என் பக்கத்து ஊர்ல என் ஃப்ரெண்டு தான், அவ்வளோ ரிலேஷன் இருக்கு அவர்கிட்ட. அப்போ இந்த படம் செஞ்சதுல எனக்கு வந்து பெரிய சந்தோஷம் இருக்கு. இந்த படம் வெற்றி அடையணும், அதுக்கு மீடியா எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை ஒரு நல்ல நிலைமையில ஏற்றணும்னு நம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் once again I would like to thanks to all here. Thank you. அதுக்கு முக்கிய காரணம் நமது கனவு கண்ணி. இன்றைக்கு நமது அண்ணியா வந்து நம்ம கிட்ட பேச போறாங்க. வாங்க வாங்க எங்க கனவு கண்ணி அவர்களே. யாருமே தெரிய மாட்டாங்க, நீங்க போங்க. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நான் ஒன்னு சொல்லணும், ஃபைசல் பியூட்டிஃபுல் ஐடியா. ரொம்ப பெரிய இடம் எடுத்து இப்ப ஏற்பட்ட ஒரு ஆடியோ லான்ச் பண்றோன்னு பணத்தை வேஸ்ட் பண்ணாம ரொம்ப தேவையான மக்களை வரைக்கும் கூப்பிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன லெவல்ல இதுதான் புத்திசாலித்தனம், இதுதான் தேவை. நம்ம வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியம், நேரு ஸ்டேடியம் புக் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு தேவையில்லை. திஸ் இஸ் a பெட்டர் ஐடியா. பணம் இல்லைன்னு இதை பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. வாட் எவர், இதை பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும். அண்ட் நைட்லயே கனவு வர மாட்டேங்குது, தூக்கமே வர மாட்டேங்குது, அவ்வளவு பிரச்சனை எல்லாருக்கும். இப்ப போய் பகல் கனவு. சரி, நல்லா இருக்கு. நான் படம் பார்த்தேன். அண்ட் ஃபைசல் ஒன்று மாத்திரம் சொல்றேன். 2099 to 2000 தமிழ்நாட்டுல இருந்து போன ஒருத்தங்களை கேரளா கொண்டாடினாங்க. 2025ல வந்து கேரளால இருந்து உங்களை கூட்டிட்டு வந்து நம்ம கொண்டாடலாம். என்னப்பா நமக்காக இதை பண்ணக்கூடாதாப்பா? கொண்டாடுவோம், டோன்ட் வரி. அண்ட் மியூசிக் நல்லா இருந்தது சார், வெரி நைஸ். அண்ட் இங்கே சப்போர்ட் பண்ண வந்த நம்ம வெங்கடேஷ்க்கு, அன்பு சாருக்கு, அண்ட் எல்லாருக்கும், நம்ம ராஜாக்கு, எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் மீடியா சப்போர்ட் வேணும். இங்க கொஞ்சம் மீடியா தான் வந்திருக்கீங்க. இல்லை, ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரே ஒரு மீடியாவுக்கு தெரிஞ்சாலும் நாளை காலையில் எல்லா மீடியாவுக்கும் தெரிஞ்சிடும். அண்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் நினைச்சேன்
இந்த பெரிய பெரிய டயசஸ்ல எல்லாம் ஏறி எல்லாருக்கும் வணக்கம், மேடையில இருக்கிறவங்களுக்கு நீங்க மேடையே இல்ல, பெட்டரா இருக்கு. எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கணும். 25 பேர் வராங்க. அவங்க எல்லாம் இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. சோ இது ரொம்ப சிம்பிளா. ஆமா, எப்படியும் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனோன்னா நாளைக்கு யூடியூப்ல வந்துரும். அதை பார்த்து எப்பயுமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இந்த சரக்கு சாங்கு ரொம்ப கலக்கல் சரக்கல். இப்ப யாருங்க கலப்பட சரக்கு சாராயம் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க? ஆமா ஆமா, அதுக்கு விஸ்கி இருக்கான், கிக்கு எனக்கு விஸ்கி இருக்குன்றது. ஓகே, எனிவேஸ் எடுத்தோடனே பயந்துட வேண்டாம். என்ன தெரியுமா, உண்மையில நமக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இந்த பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு நான் பார்த்தேன். நல்ல குண்டா இருந்த பையன் இன்னைக்கு என்னன்னா உள்ளிக்குச்சியா வந்து நிக்கிறான். கிடைக்கிற ப்ரொடியூசர்ஸை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதும் நாங்க தான், சினிமாக்காரங்க தான். இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணி இவங்களெல்லாம் நம்ம இன்னொரு படம் எடுத்து வைக்கணும் நம்ம நினைக்கிறோம். நம்ம தான் நினைக்கணும், நம்ம தான் ஓட விட்டுறோம். ஸோ இந்த பையன் நீ ஓடாத, இங்க இரு ஃபைசல், தைரியமா இரு, கடவுள் இருக்காரு, நீ பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பா ஒரு பலன் இருக்கும்ல, அது உனக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் படம் பாருங்க, ஒரு வாட்டி பாக்குற மாதிரி தான் இருக்கு. சும்மா ஹோஹோலாம் சும்மா 100 வாட்டி 200 வாட்டி பார்க்கலாம் முடியாதுங்க. யார் படத்தையுமே அவளை பார்க்க முடியல, சரிங்களா? அண்ட் கன்னடத்தை வர வைக்கிறோம், அது நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேங்க. படம் நல்லா இருக்கணுமே தவிர படத்துக்கு தேர் இஸ் நோ லாங்குவேஜ், சரியா? அதனால அதை பத்தி இல்லை. நல்லா இருந்தா படம் பார்ப்பாங்க, கொஞ்சம் கிளாமர் இருந்தா இன்னும் கொஞ்சம் பார்ப்பாங்க, கொஞ்சம் கதை இருந்தா கொஞ்சம், அதான உண்மை. சும்மா ஒண்ணுமே இல்லாம என்ன பார்க்க, கதையும் இல்லை, இப்போ ஹீரோயின்ஸும் அழகா இல்ல, பையன் ஹீரோவும் 6 பேக்லாம் வச்சுக்கல, அப்புறம் என்னதான் பாக்குறது படத்துல? அந்த ஒரு பேயை வச்சு பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ரசிச்சாரு, பேய வெங்கடேஷ், பேய திருப்பி திருப்பி பார்க்கணும் போல இருக்கான். பேய் நம்பர் கொஞ்சம் கொடுத்துருங்க, அவர் கூப்பிட்டு பார்த்துப்பாரு. எனிவேஸ், தேங்க்யூ வெரி மச். இட் வாஸ் அ பிளசன்ட் ஈவினிங். ப்ளீஸ் இந்த மாதிரி ஆடியோ லான்ச்க்கோ இல்ல டீசர் இல்ல ட்ரெய்லர், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்குக்கோ இந்த மாதிரி சின்ன இடமா பார்த்து முக்கியமான மெம்பர்ஸை கூப்பிட்டு மட்டும் பண்ணுங்க. செலவு அதிகம் பண்ணாதீங்க, ஏன்னா திருப்பி வருமானம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்களாம் நிறைய படம் எங்களுக்கு பண்ணணும். தேங்க்யூ வெரி மச். மே ஆல் காட் பிளஸ் யூ. எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளுடைய சிறுபட தயாரிப்பாளர்களின் தலைவர், பேசுவதற்கு மிக இனிமையானவர். ஆனா அவர் சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு அவர் இன்னைக்கு பெரிய அளவுல சினிமா மேல மோகம் இருக்கக்கூடிய அனைத்து தயாரிப்பாளர்களையும் மேடை ஏற்றி பார்க்கணும் அப்படின்னு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இங்க மேடையில் தம்பி சொன்னா போல கனவு கண்ணி தமிழ்நாட்டின் அண்ணின்னு நான் சொன்னேன். உண்மையிலேயே பைசராஜ் 2 நாளைக்கு மேலே சொன்னேன், யாரை கூப்பிடவில்ல சைக்கிளா மேலே வரணும் அப்படின்னு. உண்மையா சொன்னா இல்லையா ராஜா? ஏன்னு கேட்டால், நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போஸ்டர்லாம் பார்த்து அவ்வளோ ஜாலியாக ரசிப்போம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன காரணம்னா, சின்ன பிள்ளை நான் 20 வயசு தான், அப்போல்லாம் சின்ன பிள்ளை 5 வயசு 4 வயசு சொல்ல முடியும். என்ன மேடம், உண்மை தானே? 20 வயசு. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு காலைன்னு ஒரு படம் பார்த்தேன். இப்போ கூட நேற்று கூட போட்டு நான் யூடியூப் போட்டு எனக்கு நான் சாயந்தரம் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ எனக்கு நான் கவுண்டமணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பயும் சரி என்னைக்கும் சரி, இன்னும் 100 வருஷம்லாம் கவுண்டமணி தான். அப்போ அந்த படத்தில் ஜல்லிக்கட்டு காலையில் பொண்ணு பார்க்க வருவார்ல கவுண்டமணி, சைக்கிளா மேடம். அப்போ சைக்கிளா மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோனி மாரி இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் ஹீரோனி சொல்ல முடியாது, அப்படி இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சைக்கிளை அப்படி கூப்பிடணும், அப்போதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணு சொன்னேன். காரணம் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பொதுவாகவே எல்லா படத்தையும் யாரும் வரதே இல்லை. இப்போ ஒரு படம் எல்லாரும் எடுக்கும்போது அந்த படத்தில் நடிச்சு எல்லாருமே வரணும், யாருமே வரலை. ஹீரோயினி இந்த படத்துக்கு வரல. கூல் சுரேஷ் நம்ம சங்கத்தில் உறுப்பினர், கம்பல்சரி வரணும், வரல. ஏன்னா மேடம் எல்லா பஸ்ஸிலும் வந்துக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் வந்துடுறாங்க. இப்போ கூட சொன்னேன், வந்து சாரின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஜஸ்ட் நேசிக்கணும். இப்போ இவங்க சினிமா நேசிச்சதுனால தான் 30-40 வருஷமாக நிற்கிறாங்க. இப்போ நான் 89 வந்தேன், இன்னி வரைக்கும் நிற்கிறேன்னா என்னோட உழைப்போட என்னோட கஷ்டம் தான் அதிகம். கொஞ்சம் நீளம் கஷ்டப்பட்டவல்ல, எல்லாத்தையும் தாண்டி வந்தோன்னா சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லட்சியத்தையே மாறவே கூடாது. நம்மளோட ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கணும். எப்போ என்னைக்கு நம்ம சினிமா விட்டு ஊரை விட்டு வந்தோமோ அந்த லட்சியத்தை இருந்தோம்னா ஒன்றும் இல்லை. நீ பைசல் ராஜா டைரக்டரு, ஹீரோ பிடிச்சாரு. ஆனால் ஹீரோக்குள்ள அந்தஸ்து எல்லாமே இருக்குது. ஆனால்
என்னன்னா 3 ஒன்றா எடுத்ததுனால தான் மேடம் சொன்ன மாதிரி உடம்ப விட்டுட்டாப்புல. இப்பயும் நான் சொல்கிறேன், கோச்சிக்காது யாருமே. ஃபஸ்ட்டு ஹீரோனா ஹீரோ நடிங்க, டேரக்டரா ஃபஸ்ட்டு பண்ணுங்க, 2வது 3வது பிடிச்சிடா, ஏதாவது ஒன்று கான்செப்ட் பண்ணுங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வர்ற படம் எல்லாருமே தியேட்டரில் கலெக்ஷனே வரல. இப்போ ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணோம், போஸ்ட் காசுலேருந்து பப்ளிசிட்டிலேருந்து எல்லாம் பண்ணி கடைசியாக தியேட்டரில் போனால் ஒரு 10 பேர் உட்காந்தா தியேட்டர் வாடகை போகுமா, கரண்ட் பில் வருமா, நமக்கு ஷேர் வருமா? அதெல்லாம் என்னன்னா நம்ம படத்தை மெயின் தெளிவாக எடுக்கணும். அவங்க சொன்னாங்க மேடம் ஓஹோ ஆகணும், இந்த படம் இவரோட கெப்பாசிட்டி இன்னைக்கு இந்த படத்தை இவ்வளோதான், பகல் கனவு அப்படின்னா தியேட்டரில் போவோம். என்னன்னா ஒரு 100 பேர் வருவாங்க, படம் நல்லா இருந்தால் அடுத்த பேர். அன்னொன்று தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 மணி ஷோ தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் மறுநாள் ஷோ தான் கிடைக்கும். இதே 25 வருஷத்துக்கு முன்னெல்லாம் 11:30 மணி ஷோ ஒன்று, 3 மணி ஷோ ஒன்று, 6 மணி ஷோ ஒன்று, நைட்டு 10 மணி ஷோ, அந்த 4 ஷோ ஒரே படம் தான் ஓடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்பீட் அந்த படம் நல்ல நாளே வெளியே வரும்போது படம் பரவாயில்ல சார் பார்க்கலாம், நம்ம திருப்பி உடனே 3 மணி ஷோ போவோம். 3 மணிக்கு போனதுக்கப்புறம் 6 மணிக்கு நிற்பாங்க ஒரு 10 பேர் தியேட்டர் பின்னாடி. அவங்க எப்படி படம்னா பரவாயில்ல சார், அவங்க இப்படி 4 ஷோ ஒன்னா தான் அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டர் கலெக்ஷன் வரும். ஒரே ஷோ ஓட்டிட்டா எப்படி கலெக்ஷன் வரும்? நான் ஓப்பனாக சொன்னா நம்ம தியேட்டர்காரையும் குறை சொல்ல முடியாது, நம்ம படம் முன்ன ஒழுங்காக எடுக்கணும். ஒரு மேக்சிமம் நம்ம கராத்தராஜ் இப்போ சக்கிலாமெல்லாம் எப்படியா ஓட்டிட்டுக்கே ஓடிடும். இன்னைக்கு ஏதாவது ஒரு சேனலில் கூட யார் மெயின் சக்கிலா நடிச்சிட்டாங்க, யார் கராத்தராஜா, சரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கேளு, ஒரு 5 லட்ச ரூபாய் கூட ஓடிட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற பேர். என்ன காரணம், நீங்கள் முன்ன சினிமாவை கற்றுக்கங்க. இப்போ நான் சொன்ன உங்களுக்கு தம்பி, ஏன்னா ஒரு படம் எடுக்கணும், ஒரு சங்கத்தை போய் அணுகுங்க, அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரிஞ்சுக்கங்க. நம்ம வெங்கடேசெல்லாம் என்னெல்லாம் நல்ல நல்லா எப்படி இருந்துருங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவேன், தப்பா நேரம் இறங்கி போய் என்ன வேணுமோ இறங்கி பிரச்சனை வா பார்த்து சொல்லுவேன். என்னன்னா இந்த அதே போய் சக்கிலா மேடம் மாதிரி ஓப்பனாக பேசுகிறாங்க தெளிவா. எங்க அது யூடியூப் தான் சரி, சினிமாவில் ஸ்டேஜ் அதுமாரி 3 மணி நேரம் உட்கார வச்சு இருக்கிற யார் முழுக்க அவன் வந்தான் இவன் வந்தான் அவன் போனால் யாருமே தெரியாமல் பேச வச்சு கடைசியாக முடிக்கும் போது அந்த மீடியாக்காரங்களுக்கு நொந்து நுழைய அந்த கண்ணட்டே போகிறதில்ல. எப்படி அந்த கண்ணட்டே போகிறதில்ல, அது நான் எனக்கே தெரியும். என்ன காரணம், 3 மணி நேரம் யார் உட்காந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் 3 நிமிஷத்தில் போகிறோம். அதனால ஆமாம் ஆஃப் பண்ணிட்டு மைக் ஆஃப் பண்ணி பார்த்தா அந்த லைட் எரிதான் பார்த்தா எரியாது, நான் ஸ்டேஜ் தான் பார்த்துக்குவேன். அது தப்பு நம்ம மேலே தான். நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமாவில் நடித்தவங்க அந்த படத்தில் நடித்தவங்களை கூப்பிட்டா மட்டும்தான் படத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீ ரோட்டில் ஃபுல்லாக கூட்ட வச்சு வரிசை உட்கார வச்சு நீ எனக்கு 5000 கொடு, நீ 10,000 கொடுனா அவன் என்னது பேசுவான், படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா அவனுக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசியலுக்கு போடுறான், இல்லை அவன் ஊருக்கு அதை பேசுகிறான். அப்போ எப்படி படம், நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கு இப்போ நடித்த சைக்கிள் மேடம் இருந்தாங்க, அந்த ராஜா அந்த கூல் சுரேஷ் வரணும். ஏன்னா கூல் சுரேஷ் பயங்கரமான பப்ளிசிட்டியானவர், அவர் இந்த படத்துக்கு வரணும். ஏன் வரலன்னா அது தப்பு, அது கூல் சுரேஷ் சங்கில் விருப்பம் இருந்தாலும் தப்பு சொல்லி என்ன கண்ணா அந்த பையன் இப்போ வந்தா ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல. அதனால இவர் இப்போ கேரளாவில் தமிழில் படம் எடுத்திருக்காரு, மொழியே தெரியாது, இந்த மாதிரி தக்கு புக்குன்னாரு, அதுக்கப்புறம் வந்தாரு. அதனால இவர் நம்ம என்ன பண்ணோம்னா படத்தை காப்பாற்றுது. அது யாரா இருந்தாலும் சரி, அது வரணுன்னு தான் என்னோட கடமை. கோயம்புத்தூர் என்ன இருக்கு, புறம் தள்ளி போடலாம் வரல. ஏன்னா ஒரு படத்தை காப்பாத்துறது மெயின் அந்த டெக்னீஷியன் தான், அந்த நடிச்சவத்தோட ஹீரோ ஹீரோயினி கூட உள்ள மொத்த சைடு ஆர்டிஸ்ட் இருந்தாதான் அந்த படத்துக்கு வெற்றி. யாருமே வராமல் நம்ம சும்மா சீப் பேசினு போய் 4 பேரை கூட்டு, இப்போ என்னோட சங்க படம் நான் வந்துட்டேன், ஒன்றுமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் கூட அவன் என்னது பேசுவான், எதை பேசுவான், எதுவும் பேச மாட்டான். தம்பி கராத்தே ராஜா, தம்பி பைசல் ராஜா, மாபெரும் நடிகை சக்கிலா அவர்களும் தம்பி வெங்கடேஷ் அவர்களும் சொல்லிட்டு இந்த படத்தில் பார்த்த ஓடுனா என்ன பேசுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, படத்தில் நடிச்ச எல்லாரையும் எப்படியாவது கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுங்க. அதேமாரி மேடம் சொன்னதான், எங்கே போனாலும் 1 மணி நேரம் மிஞ்சி போனால் ஃபங்க்ஷன் நடத்துங்க. அப்போ தான் சினிமா உருப்படும், சினிமாவில் கண்டென்ட் வரும், இல்லைன்னா ஒன்றுமே வராது. என்ன எங்க அவனுக்கு வேலை பண்ண 3 நிமிஷமே இன்ஸ்டாகிராம் வாங்க மாட்டேங்கிறான். ஒரு வீடியோ நான் போட்டால் கூட நானே 5 நிமிஷம் பேசுவேன். பார்த்தேனேம்மா எங்க சொல்லும்மா, என்ன பார்த்து ஏய் சொல்லும்மா, நீ இப்படி சொல்லல உதப்பம்மா, ஆனால் பாதி பார்த்தனே, அப்போ பாதியை பார்த்துட்டு ஏஞ்சி போயா அப்படின்னு சொல்லும் போது இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன காரணம், சினிமாவை நம்புறவங்க சினிமா நேசிக்கணும், சினிமாவை நம்பணும். அப்போதான் நீங்களும் என்ன மாரி ஒரு ஆளை வர முடியும், நீங்களும் என்ன மாரி பேச முடியும், எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. என்ன காரணம், ஏமாத்துறது தான் பாதி பேர் வர்றான். எப்படி நான் இன்னும் சொல்லிடுறேன், எங்க சங்கத்திலே பாதி புடிசர் ஏமாத்துறான், எங்க சங்கத்திலே பாதி புடிசர் ஏமாத்துறான். பணமே இல்லாம படம் இருக்க சொல்லி சேர்ந்துட்டு அங்கேருந்து போய் ஹீரோ பணம் கேட்குறான், 10,000 லட்சம் கொடு, நான் ஹீரோயின் கேட்டு வாங்குறேன். அவன் என்ன பண்றான், எனக்கு ஃபோன் பண்ணான், சார் 10 லட்சம் பணம் கேட்குறான் சார். என்ன யோ
நீ ஹீரோ நடிச்சா நடி, இல்லையே நடிக்காத பணம் சொல்லி அப்புறம் இல்லைன்னு. ஏன்னா இன்னைக்கு பாதி பேர் பிடிச்சத ஏமாத்துறான். ஓப்பனாக சொல்றது, நீங்க வைரலாக போடுங்க. இன்னைக்கு டெக்னீஷியன்லாம் கஷ்டப்படுறான், பிடிச்சவங்களுக்கு ஏமாத்துறான் பாதி பேர். நான் எல்லாரையும் சொல்லலை, 100க்கு 25 பேர் ஏமாத்துறான். நான் என்ன பண்ண முடியும்? சிறு படத்தை பசங்க எல்லாருக்கும் நான் சப்போர்ட் தான் பண்ண முடியும். ஆனால் படமே எடுக்காம எதுவுமே எடுக்காம இந்த ஐடி கார்டு மட்டும் வச்சுக்கிட்டு நான் பாரு ஜெயிலுக்கு போறேன் பார்த்துக்க, நான் படம் இருக்கிறேன் இப்படி சொன்னா சினிமா எப்படி உருப்படும்? இன்னொன்று 25 வருஷத்துக்கு முன்ன சினிமா உங்களுக்கு தியேட்டர் மட்டும் இருந்துச்சு, நம்ம எல்லாரும் பார்த்தோம். இப்போ செல்போனில் படம் எடுக்கிறாங்க. செல்போனில் படம் எடுத்தா உலகமே மொத்தமும் கையில் அடங்கிடுச்சு. இன்னைக்கு பொண்டாட்டி இல்லாட்டினாலும் செல்லு இருந்தால் இருந்துருவோம், புள்ள இல்லையா போனால் போய் செல்லு இருந்தால் போகும். அப்படிங்கும்போது அதையெல்லாம் மீறி தியேட்டர் வர வைக்கணும்னா நம்ம மெயினாக படம் நல்லா எடுக்கணும். அதில் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், கடைசி வரைக்கும் இப்பயும் சொல்லுவேன், ஹீரோவா ஃபர்ஸ்ட் ஹீரோ இருந்து நடிச்சுக்கோ, டைரக்டர் டெக்னீஷியன் இருந்துக்கோ, புடிச்சா இந்த 3ல ஏதாவது ஒன்று கான்செப்ட் ஜெயிச்சு வா, சினிமா உருப்படும், சிரிப்பு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கஷ்டத்தை நான் பட்டேன், அதனால தான் சங்கத்தை ஆரம்பித்தேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு ஜாமான் எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஒன்றுமே தராம நான் நடுரோட்டில் போய் படம் எடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் போய் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி கண்ணு கலங்கி, அதுக்கப்புறம் தான் இனி சினிமாவில் எவனுமே ஏமாற்றக்கூடாது, சினிமா ஏமாத்துற எவனும் சென்னையில் இருக்கக்கூடாது சொல்லி அந்த சங்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு நீட்டாக போயிட்டு இருக்கு. அதனால தான் ஏன் சொல்றேன்னா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க. எல்லாருமே ஹீரோ தான். எல்லாருக்கும் என்னங்க, எல்லாருமே சினிமா நிமிடம் வந்திருக்கேன். அத்தனை பேருமே சினிமா தர வேற எதுக்காக வந்தேன்னு சொல்லுங்க. நான் இந்த நிமிஷம் கேட்கிறேன். ஏன்னா நீங்க வந்து அத்தனை பேர் ஏதாவது ஒரு கனவு ஜாதிக்கு வரும்போது அந்த நேர்மை எப்போது விடாதீங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. இந்த பகல் கனவுக்கு எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணி ஓடிடி மூலியமா நாங்கள் எப்படியாவது ஒரு போட்ட காசை எடுக்கிறது ஒரு ஐடியா பண்ணுவோம். வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற எதையும் நான் தவறாக பேசல, உண்மையை தான் நான் பேசுவேன். என்ன காரணம்னா, நான் பட்ட கஷ்டங்கள் இனி யாரும் படக்கூடாதுங்கிற ஒரே காரணம் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சேன். இப்போ 24 சங்கத்தின் ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா லெவலையும் போயிட்டு இருக்கு. தயவு செய்து படம் பண்ணுமா, எந்த சூழ்நிலையும் ஒரு சங்கத்தை மூவ் பண்ணி சங்கத்தை போய் அணுகி கேட்டு படம் எடுங்க. தனியச்சியா ஒருத்தர் சொன்னா, ஒருத்தர் கதை சொன்னா, ஒரு பிடிச்சவங்க சொல்லி யாரும் ஏமாத்த படம் எடுங்க. கண்டிப்பா ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் தியேட்டரை பற்றி வெங்கடேசன் அவளை 10 ரூபாய்க்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. டீயே 25 ரூபா டிக்கெட். ஏன் 10 வருஷம் படம் எடுத்த ரோட்டில் ஏற்கனவே நம்ம ரோட்டில் தான் நிற்கிறோம் படம் எடுக்க கஷ்டப்பட்டுட்டு. நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு ஒன்று பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 10,000 கல்யாண மண்டபத்தில் பேசியிருக்கிறோம். அந்த மண்டபம் முழுக்க எப்பெல்லாம் கல்யாணம்லாம் இல்லையா அப்போல்லாம் தெரியாத சொல்லி 75 ரூபா டிக்கெட் ஏசிக்கும், சாதாரண டிக்கெட்டுக்கு 50 ரூபாய் பேசியிருக்கோம். அதில் ஸ்நாக்ஸ்லாம் நம்பர் எடுத்துகிட்டு போகலாம், பைக்குக்கு மட்டும் 10 ரூபா அப்படிங்கிற மாரிலாம் பேசி ஒரு கண்டெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது உள்ள முடிச்சு எல்லா மட்டும் போய் ஒரு மீட்டிங் பண்ணி அது மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடத்து பேசி. ஏன்னா அது பெரிய ப்ராஜெக்ட். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள 10,000 கல்யாண மண்டபம்னா ஒரு தேட்டர் 50 ரூபா 3 ஷோ ஃபுல்லாக ஒரே படம் தான். மேட்டி நைட்டு 3 ஷோ. ஆமாம், பார்த்தே ஆகணும். ஆமாம், நீ குடிக்கிறியோ குடிக்கலையோ உழுவுலியோ நல்லா இருக்கு நல்லா இல்லையோ, நீ எப்போ மண்டபத்தில் இருந்தான் தண்ணி அடி உள்ள விட மாட்டோம், தம் அடிக்க விட எப்போ நீ என்ன திருட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கலாம், அவ்வளோதான். அதனால 10 ரூபாயில டிக்கெட் போட முடியாது. 60 ரூபா 75 ரூபா போட்டால் பிடிச்ச ஒரு 10 ரூபா கிடைக்கும். ஏன்னா 10,000 தமிழ்நாட்டில் 10,000 திரையரங்குங்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 5,000 தேனா கூட ஒரு 3 கோடி ரூபா வரும் வாரத்துக்கு. அந்த 3 கோடி ரூபாயில் ஒரு 50 லட்ச ரூபா தேட்டர் வாடகை போனாலும் பாதி கவர்மெண்ட் போனாலும் பாதி எல்லாமே இப்போ ஜிஎஸ்டி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாமே ஜிஎஸ்டினால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம கவர்மெண்ட் ஜிஎஸ்டி கட்டிட்டு பிடிச்சத வாழ வைக்கலாம். அந்த இது கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கோம், அந்த முயற்சி எடுத்திருக்கோம். அந்த ரூபா. ஆனால் 10 ரூபாய் டிக்கெட் போட்டோம்னா சினிமாலாம் எடுக்கவே முடியாது. நன்றி, வணக்கம். வாய் வச்சு சும்மா இல்லாம திடீர்னு 10 ரூபா சொல்லுங்க, 10 ரூபா 10 ரூபாவால எவ்வளவு பிரச்சனைங்க வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு சும்மா இருங்க நீங்க வேற. என்ன 3-4 மினி தியேட்டர் ஆரம்பிச்சு போட சொல்றது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா 4 ஷோ இந்த படத்தை பார்த்து அருமையானது. எனக்குள்ள இருந்த விஷயம் அது. 50 ரூபா டிக்கெட்டுங்கிறது நல்ல ரீசனபிளான விஷயம். அப்புறம் உணவுப் பொருளை தியேட்டர் உள்ள எடுத்துட்டு வரதுக்கு இப்ப உள்ள எல்லா தியேட்டருக்கும் நீங்க அனுமதி கொடுத்தா இன்னும் படம் நல்லா இருக்கும், படம் நிறைய பேர் பார்ப்பாங்கிறது என்னுடைய அன்பு. ஓகே. அப்புறம் நேற்று நான் காந்தார படம் பார்க்க போனேன். என்னோட ஃபேமிலியெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி போயிருந்தேன். பரவாயில்ல, எனக்கு ரொம்ப இது நான் போகிற மாதிரிலாம். நேற்று மட்டும் ஆஃபர் போடுங்க 500 ரூபாயா அன்லிமிட்டட்னாங்க. வித்தாபுரி இப்போ கூட நைட்டு 12 மணிக்கு போய் எவன் சோளத்தை தும்மா தமிழில் அதை 5 பாயிண்ட் வச்சு தின்னுட்டுறாங்க. வேறு வழி இல்லையா, சும்மா கிட்ட பின்னால் குடிப்புங்கிற மாரி எல்லாத்தையும் சாப்பிட்டு மிச்ச பாய் இப்போ முடியல போகுதுங்கிற. அதனால் சில தேட்டரில் அந்த செய்கிறாங்க. தேட்டருக்காலும் கொஞ்சம் மேடம் சொன்ன மாதிரி அந்த
கமலா தேட்டரில் பார்த்தீங்கன்னா, ரோகிணி தேட்டரில் பார்த்தீங்கன்னா புதன் வியாழன், ஆமாம், செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் 100 ரூபாய்க்கு போகிறாங்க டிக்கெட். கமலா தேட்டரு, ரோகிணி தேட்டரு, காசிலாம் காசி தேட்டரில் பார்த்தல அந்த மாதிரி அவங்களும் இப்போ செய்யும்போது நம்மளுக்கு படம் போய் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது சில பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க, இதுதான் அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து பிவிஆரில் போகிறமால 500 ரூபாய்க்கு வந்து 1000 ரூபாய் பாப்கார்ன் நேற்று கொடுத்துருக்காங்க. பாராட்டணும் அதை. ஏன்னா அது செலவே ஏற்று செலவு உண்மையிலே மேடம் அவ்வளோ ஒரு இவ்வளோ பெரிய பக்கெட் மாதிரி கொடுத்தாங்க. தின்னுட்டே வந்து வாங்கிக்கலாம்னு ஒரு பக்கம் பின்னாடி போன சொல்லி முன்னாடி போன சொல்லி வாங்கி தின்ட்டு இருந்தாங்க.